என்னோட கூட சேர்ந்து நீங்களும் உங்கள் பைபிளை திறந்து எடுத்துக்கொள்ளும்படியாக தாழ்மையோடு கேட்குறேன். ப்ளீஸ் ஓப்பன் யுவர் பைபிள். என் கூட சேர்ந்து நீங்களும் அதை பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காட் உங்களை பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ யாருமே அலட்சியமாக இருக்காதீங்க. நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு வீடியோன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு நான் இந்த இடத்துல பைபிள் திறக்கிறேன் ஸோ நார்மலாக நினைக்காதீங்க. நம்ம எல்லாருமே காடுடைய சமூகத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிறோம். ஸோ எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்களோ அங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் சொல்லியிருக்கிறாரு. ஸோ லெட் அஸ் ஓப்பன் அவர் பைபிள். இன்கேஸ் உங்கள்கிட்ட பைபிள் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பட் நடுவில் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜஸோ இல்லை யூடியூப்பில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரிப்ஷனுடைய அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. சடனாக வேறு தாட்ஸ் வந்தாலும் ஃப்ளக்சுவேட் ஆகாதீங்க. நம்ம காட் முன்னாடி இருக்கிறதுனால காட் அபண்டண்ட்டாக உன்னையும் எங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். காடுடைய சமூகம், காட் இந்த இடத்துல இருக்கிறபடினால ஹீ இஸ் ரெடி டு கிவ் வாட் எவர் யூ வாண்ட். ஹீ ரெடி டு டூ வாட் எவர் யூ நீட். பிகாஸ் அவர் மாத்திரம்தான் எல்லாமே செய்ய முடியும். அவரை விட்டுட்டு என்னுடைய தகப்பன்மார் எனக்கு செய்வாங்க, என்னுடைய அம்மா எனக்கு செய்வாங்க, என்னுடைய சகோதர சகோதரிகள் என் நண்பர்கள் எனக்கு செய்வாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க ஹேண்டை டிபெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்களும் நானும் தேவன் மாத்திரம்தான் இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறார். உங்கள் கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பைபிளில். ஸோ காட் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். உங்ககிட்ட தமிழ் பைபிள் இருந்தால் நீங்கள் தமிழில் படிங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் உங்களை பார்த்து. கம்ஃபர்ட், எஸ் கம்ஃபர்ட் மை பீப்புள் சேஸ் யுவர் காட். ஃபஸ்ட்டு காட் என்ன சொல்கிறாராம்? என்னுடைய ஜனத்தை என்ன பண்ணுங்க? கம்ஃபர்ட் பண்ணுங்க. கம்ஃபர்ட்னா என்ன? ஆறுதல் படுத்துங்க. ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் உங்களுடைய நாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறார். நம்மளுடைய நாவு, நம்மளுடைய வாய் அவருக்கு தேவைப்படுது. ஸோ தேவையில்லாமல் கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு, கலாய்க்கிற மாதிரி மற்றவங்கள பேசிட்டு, மற்றவங்கள பற்றி கிண்டல் கேலி பண்ணுறதுக்கு உங்கள் நாவை பயன்படுத்தாதீங்க. பிகாஸ் அதை காட் உங்கள் நாக்கை பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு. காட் என்ன சொல்கிறாரு கேட்டிங்களா? உங்களை பாவின்னு பார்த்தாரா இப்போது? இல்லை நீங்கள் பண்ண விபச்சாரத்தை காட் பார்த்தாரா? விபச்சார எண்ணங்களை காட் பார்த்தாரா? இச்சித்ததை காட் பார்த்தாரா? நீங்கள் எவ்வளோ கேவலமானவங்கன்னு காட் பார்க்குறாரா? நீங்கள் எவ்வளோ பெரிய பிட்ரையர்னு காட் பார்க்குறாரா? நீங்கள் எந்த அளவுக்கு காடை அப்படியே அவரை மறுதளித்து அவரை விட்டு தூரமாக ஓடி போயிருக்கீங்கன்னு காட் இப்போ பார்த்தாரா? எந்த அளவுக்கு நீங்கள் காடை ஏமாற்றிருக்கிறீங்கன்னு காட் பார்த்தாரா? தேவை இருக்கிறவங்க மட்டும் அவரை தேடி வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அழுது புரண்டுட்டு அப்பா, டேடி, கர்த்தாவே, நேசரே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு நீங்கள் ஒருத்தர் மாத்திரம் போதும்னு சொல்லிவிட்டு ஜபத்தை விட்டு எழுந்து போன உடனே எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு சினிமாவுக்கு போனது அவர் பார்த்தாரா? அவர் பார்த்துக்கிட்டு அந்த நினைப்போடு உங்கள் கூட பேசுகிறாரா? இப்போது அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டு அவர் என்னதான் ஒரு பரிசுத்தராக இருந்தாலும் நீயும் நானும் பரிசுத்தமாக இல்லாத அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு உன்னை வெறுக்கிற மாதிரி பேசுகிறாரா? இல்லை. இப்போ எடுத்த உடனே என்ன பேசுகிறாரு பார்த்தீங்களா? கம்ஃபர்ட் பண்ணுங்க, என்னுடைய பீப்புளை கம்ஃபர்ட் பண்ணுங்க அப்படின்றார் ஆண்டவர். கம்ஃபர்ட் மை பீப்புள், என்னுடைய ஜனத்தை ஆறுதல் படுத்துங்க அப்படின்றார். அப்படின்னா என்ன? காட் உங்களை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார் அவருடைய வார்த்தையை சொல்ல. மற்றவன் யாரெல்லாம் ஆறுதல் இல்லாமல் அழுதுட்டுருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஃபெயிலியரில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அசுத்தத்தில் இருக்கிறாங்களோ, பாவத்தில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஏசப்பாவை மறந்து விட்டுட்டு ஓடி போயிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தை இழந்து போயிட்டு ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்களோ, யார் வீட்டிலலாம் சண்டை நடந்துகிட்ருக்கிறதோ, யார் வீட்டிலலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு
தன்னுடைய செல்ஃபிஷ் எனக்கு தான் முதல்ல என்ன ப்ரையாரிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டெசிஷன் தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அதை 4 பேர் ஏற்காமல் வீட்டில் முரண்பாடுகள் ஏற்பட்டு சண்டையில் ஒருத்தர் டிஸ்கரேஜ் ஆகிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாமே போயிட்டு கம்ஃபர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்கள் போதியவங்கன்னு காட் சொல்கிறார். உன்னையும் என்னையும் காட் அனுப்புகிறார், அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துல வந்துட்டு நான் தகுதி இல்லை, நானே ஒரு பாவின்னு சொல்லலை ஆண்டவர் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நானே ஒரு பாவி, நான் என்னத்தரப்போ இதெல்லாம் பாஸ்டர் சொல்கிறதுடா, இதெல்லாம் ஒரு மெய்ப்பர்கள் சொல்கிறதுடா, இதெல்லாம் எல்டர்ஸ் சொல்கிறதுடா. இதுதான் ஒரு தவறான அபிப்பிராயம், தவறான மைண்ட் செட். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே நிறைய மைண்ட் செட்டை லாக் பண்ணி வச்சுருக்குது, நிறையோடைய ஹார்ட்டை லாக் பண்ணி வச்சுருக்குது. நீ ஒரு பாவி, உனக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லை, தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ளலை, தேவன் உன் பாவத்தை மன்னிக்கலை, இன்னும் அதிகமாக நீ பாவம் செஞ்சிட்டே இரு, இன்னும் அதிகமாக தேவனை கண்டுக்காத, காடை கண்டுக்காத, இன்னும் அதிகமாக உன் ப்ரேயர்ஸை மிஸ் பண்ணிகிட்டே இரு, ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இரு. பிகாஸ் உனக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நீ காடை விட்டு ட்ராக் ராங்காக மாதிரி போயிட்டுருக்கிற. இதுதான் கண்டம்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது கண்டம்னேஷன்? காடுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, ஸோ இன்னும் அதிகமாக உலக பிரகாரமாகவே வாழ்ந்துரு, முடிஞ்சாலும் அதை அனுபவிச்சிரு. நீ நரகத்துக்கு போனாலும் இப்போ பிரச்சனை இல்லை, கன்ஃபார்ம் நீ நரகத்துக்கு தான் போவ. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போவே நீ ஹாப்பியாக இருந்துரு, முடிஞ்ச அளவு நீ டேட்டு போட்டுக்கோ, முடிஞ்ச அளவுக்கு நீ நல்லா பயங்கரமாக ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இரு, முடிஞ்ச அளவுக்கு நீ ஹாப்பியாக இரு, முடிஞ்ச அளவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோ இந்த லைஃப்பை. அவ்வளோதான், யூஆர் ரிசர்வ்ட் ஃபார் ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ ஆல்ரெடி காடை விட்டு போயிட்ட, ப்ரேயர்லாம் இப்போ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேசிக்கிட்டு அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குதில்ல, சம்திங் உங்களை அப்படியே உன்னை நடத்தி கொண்டு போதில்ல. இதுதான் பிசாசின் பிரசன்னம், இதுதான் காண்டம்னேஷன். உனக்காக ஆக்கினை தீர்ப்பு தயாராக இருக்கிறது, உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ நான் சொல்கிறத கேட்டு இந்த மாதிரி நடந்துக்கோ, அவ்வளோதான். ஃபுல்லாக படுத்துக்கிட்டே இரு. Do not pray, God won't hear. மறுபடியும் பாவம் மன்னிப்பு கேட்கணும், மறுபடியும். இதுதான் காண்டம்னேஷன், த ஸ்பிரிட் ஆஃப் காண்டம்னேஷன். பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் நரகம். அந்த நரகத்தில் பிசாசு பரிதாபமாக கரங்களை கட்டிக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எரி நரகத்தில் போடுறதுக்காக அனுப்பப்பட்டது தான் இந்த காண்டம்னேஷன், நியாய தீர்ப்பு. அது உனக்கும் எனக்கும் கிடையாது. பாருங்கள், ரோமர் 8:1 There is therefore now இப்போ no condemnation to those who are in Christ Jesus. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு காண்டம்னேஷன், நியாய தீர்ப்பு இல்லை. இதுதான் உண்மை. இன்கேஸ் நீங்கள் ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்க, ஏசப்பா தான் உங்களுடைய காடாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு, ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய லார்ட், நான் சரண்டர் ஆகிடுறேன், நான் உங்ககிட்ட ப்ரேயரில் இருக்கிறேன், இனிமேல் உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணி நான் செய்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதே நான் செய்கிறேன், நான் இனிமேல் பாவத்திலேருந்து விலகி ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரண்டர் ஆகுறீங்கள்ல, அடுத்த செகண்டில் உங்களுக்கும் எனக்கும் காண்டம்னேஷன் கிடையாது. வி ஆர் ரிசர்வ்ட் ஃபார் ஹெவன். எந்தவித வாய்ஸஸ், இந்த மாதிரி கண்டம் பண்ணுற வாய்ஸஸ், காடை உங்களை நெருங்க விடாதமாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ் அந்த வருதில்ல, தெரியுது, பட் காட் கிட்ட சேர முடியல. இது எல்லாமே என்ன தெரியுமா? ஸ்பிரிட் ஆஃப் காண்டம்னேஷன். அது டெவில் இருக்குல்ல, டெவிலுக்கு மேலே காட் வச்சது, அதை பொய்யா அவங்க மேலே வச்சிட்ருக்கிறான் சம் ஸ்பிரிட். அந்த ஒரு காண்டம்னேஷன் உங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு, உங்கள் தலை மேலே ஆட்சி செஞ்சு உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். யூ ஆர் த சன் ஆஃப் காட். இன்கேஸ் நீங்கள் கிரைஸ்ட் ஜீசஸ்க்கு உள்ளே இருக்கிறீங்க, ஜீசஸ் கிட்ட வந்துட்டீங்க, ஜஸ்ட் அந்த நினைக்கிறீங்கள்ல, லார்ட் உங்ககிட்ட நான் சரண்டர் ஆனது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கள்ல, அந்த சிச்சுவேஷன், அந்த ஒரு மைன்யூட், அந்த ஒன் தாட் இஸ் எனஃப். இந்த ஹெல், இந்த உலக பிசாசுகள், சாபங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போயிடும். நீங்கள் காட் கிட்ட ஆல்ரெடி வந்துட்டீங்கன்னு அர்த்தம்.
உங்களுக்குள்ளே அதை நடத்த உங்களை இழுத்து கொள்ளணும்னு உங்களுக்கு அந்த தாட் கொடுக்குறதே இப்போ ஏசப்பா மாத்திரம்தான். ஸோ அவர்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்க. நோ காண்டம்னேஷன் ஃபார் யூ, யூ ஆர் நாட் அ சின்னர். பட் ஸ்டில் உங்களுக்குள்ளே அந்த பாவம், அடிமைத்தனம் எல்லாமே இருக்கும். நோபடி இஸ் பர்ஃபெக்ட், யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் காட் கூட வளர 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 எல்லாமே உங்களை விட்டு போய்கொண்டே இருக்கும். ஸோ உடனடியாக நான் ஃபுல் பர்ஃபெக்டில் ஃபுல் பரிசுத்தமாக இருந்தால் தான் நான் காட் கூட வரணும், ஃபுல் பரிசுத்தமாக இருந்தால்தான் நான் அவரை பற்றி மற்றவங்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 100 years you cannot come to God, you cannot reach God. நீயும் நானும் அவர் மகா பரிசுத்தர். நீயும் நானும் 1000 வருடங்கள் உயிரோடு இருந்து பரிசுத்தமாக இருக்கணும்னு போராடினாலும் அவருடைய பரிசுத்தத்திற்கு நேராக போக முடியாது. இந்த சுய நீதி என்பதை முற்றிலுமாய் வெறுத்து போட வேண்டும். ஏசப்பா உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரிச்சிட்டார். உன்னுடைய பாவம் என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரிச்சிட்டு அவர் பாவ மன்னிப்பை வாங்கி கொடுத்துட்டார். நான் இன்றைக்கி பரிசுத்தமாக இருக்கிறேன், இன்றைக்கி நான் கோவப்படாமல் இருக்கிறேன். அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நான் காட் கூட நெருங்கி நான் உலகத்துக்கு சொல்லுகிறேன், கோவப்படாதீங்க, நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க. முடியாது. 2 நாள் 3 நாள் 4வது நாள் நீங்களே கீழே விழுந்துருவீங்க. சுயநீதியை வைத்து கொண்டு தேவனுடைய மகிமையை வெளிக்காட்ட வேண்டும் என்று இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. காண்டம்னேஷன் அந்த மாதிரி ஆளுக்கு. நீயும் நானும் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறோம், இதுதான் உண்மை. ஸோ அவருடைய நீதியை நீயும் நானும் தரித்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது ஏசப்பா கிட்ட நம்ம சரண்டர் ஆகிட்டோமோ அப்பொழுதே. முடியாது தான், ஆனால் இயேசுவின் நாமத்தில் இயேசுவுக்காக இன்டர்னல் லைஃப்பில் நீங்கள் ஓவர் கம் பண்ணி காடே பலன் கொடுத்துட்டே இருப்பார். கொடுத்து 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 உங்களை பரிசுத்தமாக்கிட்டே இருப்பார். நீங்கள் தேவனோட கூட இருந்தால் மாத்திரமே போதும். இதை வைத்து தான் நான் தேவனோடு வரணுன்ட்டு ஆண்டவர் ஒரு நாளும் சொல்ல. உன்னுடைய பரிசுத்தமே குப்பைன்றார் ஆண்டவர். உன்னுடைய நீதி, நீ 4 பேருக்கு நல்லது போய் பண்ணுறது, கிறிஸ்மஸ் வாங்கினா துணி எடுத்து கொடுக்கறது, ஒவ்வொரு வீடும் போய் ட்ராக்ஸ் போய் ஜஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ஓகே நான் காட் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. அதெல்லாம் சுயநீதி. பார்த்து வருகிற விசுவாசங்கள், அதுக்கும் நமக்கும் அதெல்லாம் அழுக்கான கந்தை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படின்னு கந்த துணி உன்னை பார்க்கும்போது அடிச்சுப்பேன்னு சொல்லிட்டு கால் அடியில் தான் வச்சுப்பார் ஆண்டவர். ஸோ ஏதாவது தண்ணி கிண்ணி டீ கீதை வச்சுன்னா துடைக்கிறதுக்கு அப்படி தான் உங்களை பயன்படுத்துவாரே தவிர கிரேட்டர் க்ளோரிக்கு உங்களால் வர முடியாது. எல்லா மகிமையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை பார்த்து, நீ போ ஃபஸ்ட்டு என்னுடைய பிள்ளைகளை கம்ஃபர்ட் பண்ணு, காட் இருக்கிறார் அப்படின்னு சொல்லு, காட் உன்னை நேசிக்கிறாரு, நீ அவர்கிட்ட ஜெபம் பண்ணு. நீ ஏன் தனியாக அழுதுகிட்டு இருக்கிற? மற்றவங்க கிட்டே போயிட்டு உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, காட் உனக்கு இதுலேருந்து ஹெல்ப் பண்ண போகிறாரு, நான் ஜெபிக்க போகிறேன், காட் கிட்ட சொல்ல போகிறேன், காட் இதுலேருந்து உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு மட்டும் நீ காத்திருந்து பாரு. எந்த ஹியூமன்ஸ் பின்னாடி போவாத. ஹியூமன்ஸ்னால் ஹியூமன் தான், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், கசினாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க பின்னாடி போகாத. காட் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் பின்னாடி போ. அவர் உனக்கு பண்ணுற மிராக்கிளை பாரு. நான் இப்போ ஜெபிக்கிறேன். இதுதான் கம்ஃபர்ட், இதுதான் ஆறுதல். யார் யாரை பார்க்குற எல்லாருக்கிட்டேயும் காடை சொல்லு. அதனால தான் காட் உன்னையும் என்னையும் இன்னைக்கு அழைக்கிறாரு. உன்னுடைய பாவத்தை காட் பார்க்கல. நம்ம எல்லாருமே பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நினைவு கூறுகிறார். ஃபஸ்ட்டு நான் பரிசுத்தமாக இருக்கணும், அப்பொழுது தான் நான் ஜெபம் பண்ணுவேன், அப்பொழுது நான் முழங்கால் படிடுவேன். இன்னும் ஒரு சிலர் எப்படி தெரியுமா, பிசாசு எப்படி தெரியுமா, அவங்க மனசை கரப்ட் பண்ணி வச்சுருக்கிறான். மனசு ஃபுல்லாக விக்கெட்னஸ் எப்படி தெரியுமா நிரப்பி வச்சுருக்கிறான். சர்ச்சு உள்ளே இருக்கிற பாஸ்டரே சரி கிடையாது. நான் ஏன் சர்ச் போனோம்? அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க. நான் ஏன் சர்ச் போனோம்? அவங்களே ஒழுங்கு கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது சர்ச்சுக்கு போவே எனக்கு காடை தேட பிடிக்கல. எனக்கு இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்லாம் யார் தெரியுமா, பிசாசு தான் போட்டு வச்சுருக்கிறான். இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூசஸ் காடை விட்டு விலகி போகிறதுக்கு. அதனால் நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க, தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியே வர நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் தேவனோடு இருக்கிறதுக்கு உங்களுடைய
நீங்கள் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கணும், உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே பரிசுத்தமாக இருக்கணுன்ற நினைக்கிற அந்த ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, பொய், பிசாசின் பொய், சுயநீதி, அழுக்கான கந்த துணி, பிச்சைக்காரனுக்குள்ளே இருக்கிற துணியாவது அவன் என்ன பண்ணுவான், வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு கனத்தை கொடுப்பான். ஆனால் கந்த துணிக்கு அந்த மாதிரி கனம் கிடையாது. நீயும் நானும் தேவனுக்கு முன்பாக கந்த துணியாக இருப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க, நீங்களும் அப்படி இருக்காதீங்க. தேவன் சொல்லுகிறார், கோ கம்ஃபர்ட், எஸ் கம்ஃபர்ட் மை பீப்புள். உங்கள் வீட்டில் இருக்கிற நீ இனிமேல் நினச்சிட்டு இருக்கிறவங்கள, அவங்க என்னை வெறுக்கிறாங்க, அவங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு இரிட்டேஷன் வருதில்ல, நீங்கள் அவங்கள எனிமையாக தான் பார்க்குறீங்க, அவங்கள எனிமையாக பார்க்குறாங்க, உண்மை தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கம்ஃபர்ட் மை பீப்புள். உன்னை இல்லாமல் இரண்டாவதாக இருக்கிறாங்க பார்த்தியா, இன்னொரு ஹியூமன் பீயிங் யாராக வேணா இருக்கட்டும், காட் அவங்கள என்ன சொல்கிறார் தெரியுமா, மை பீப்புள். என்னுடைய பீப்புள் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, அதனால தான் காட் அவங்களுக்கு தேவை. நீயும் பர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் நீ காடோடைய வேர்டுக்கு ஒபே பண்ணி அவர் கூட சேர்றல, நவ் யூ பிகேம் பர்ஃபெக்ட். அதுதான் இப்போ நீ அவருடைய நீதியில் இருக்கிற காட் உன்னை மகா பரிசுத்தராக பார்க்குறாரு தெரியுமா. வாங்க முறையிடுவோம், உன்னுடைய பாவங்கள் ரத்தாம் எவ்வளோ தான் செவ்வேன் என்று இருந்தாலும், ரெட் கலரில் இருந்தாலும் அது உறைந்த பனியை போல வெண்மையாக ஒயிட் அஸ் ஸ்னோ அதுவாக நான் மாத்திரம் வா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக பாவத்தை விலக்கி போடுகிறேன், உன் பாவத்தை என் முதுகுக்கு பின்னாடி நான் தூக்கி போடுகிறேன். காட் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால தான் சொல்கிறார், கம்ஃபர்ட், எஸ் கம்ஃபர்ட் மை பீப்புள், என்னுடைய பீப்புள். அவருடைய பீப்புளை நேசிக்கிறார். அதனால தான் ஃபர்ஸ்ட் காட் சொல்லியிருக்கிறாரு, முதல் கற்பனை என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனை நேசியுங்க. என்ன பண்ணுங்க, தேவனை ஃபஸ்ட்டு நீங்கள் நேசியுங்க. ரெண்டாவது, நீங்கள் எப்படி உங்களை நேசிக்கிறீங்களோ அதே போல் இன்னொருத்தரையும் நேசிங்க, எல்லோரையும் நேசிங்க. இன்னொருத்தர் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஆள்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச ஆள். இந்த இடத்துல தான் இன்றைக்கி நிறைய பேர் விழுந்து போகிறாங்க. வெளியே முகம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட இரக்கமாக இருக்கிறது, அன்பாக பேசுகிறது என்ன, அப்படியே தாழ்மையாக பேசுகிறது என்ன, எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட் கொடுக்கறது என்ன, இதெல்லாம் காட் கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு மாயமான குணம் தான் தேவனுக்கு முன்னாடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், காட் உங்களை பார்த்துட்ருக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, கசின்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், உங்களுடைய அத்தைகள், உங்களுடைய மாமா, உங்களுடைய சித்தப்பா, உங்களுடைய தாத்தா, பாட்டி, உங்களுடைய காலேஜ் மேட்ஸ், உங்களுடைய ஆஃபீஸ் மேட்ஸ், இவங்கக்கிட்டலாம் நீங்கள் சுடுன்னு கோவமாக இருந்துக்கிட்டு அவங்கள பார்க்கும்பொழுதே அவங்க ஒரு குற்றவாளி, அவங்க எவ்வளோ பெரிய கிரிமினல், இதெல்லாம் பார்த்து மனசில் வச்சுக்கிட்டு அன்பாக பேசாமல், தாழ்மையாக பேசாமல், உதவி செய்யணும், அவங்கள நான் கனம் பண்ணணும், அவங்கள நான் கம்ஃபர்ட் பண்ணணும், அவங்கள யோசிக்காமல் யாருனே தெரியாத ஒருத்தர் வரும்பொழுது அவங்களுக்கு ஹானர், இதெல்லாமே காட் பார்க்குறாரு. இன்கேஸ் அந்த தேர்ட் பர்சன் யாருனே தெரியாதவன் கூட ஒன் நைட்டு தெரிஞ்சவனாக மாறிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு கனம் கொடுக்காம இன்னும் தெரியாத ஆள் அவங்கக்கிட்ட போயிட்டு அன்பு காட்டுறது, இதெல்லாம் காட் பார்க்கும்போது எவ்வளோ அருவருப்பாக பார்ப்பார். இந்த மாதிரி ஒரு நீதியை வச்சுக்கிட்டா இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஆண்டவரை எடுத்து போடுன்னு சொல்கிறார். இந்த மாதிரி நீயும் நானும் இருப்பதற்கு காட் அழைக்கலை. மேலே என் மேலே வச்சுருக்கிற அழைப்பு மிகவும் பெரியது. தேவனுடைய இதயம் அதை தெரிஞ்சு அதன்படி நடக்கிற அழைப்பு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கம்ஃபர்ட் மை பீப்புள், என்னுடைய பீப்புள் தான். யாருனே தெரியாமல் இருக்கிறவங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான், பீப்புள், அவருடைய பீப்புள், அவருடைய பிள்ளைகள் இல்லை, அவருடைய பீப்புள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் புத்திரராகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. பட் எல்லாருமே அவருடைய ஜனங்கள் தான். ஸோ அடுத்தவங்கள நீ பார்க்குறல, அது எல்லாருமே ஜீசஸுடைய அவருடைய மக்கள் தான். மேபி அவங்க முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துஸாக இருக்கலாம், புத்திஸ்டாக இருக்கலாம், வேறு ஒரு மதங்களாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், ஒயிட் வெள்ளைக்காரங்களாக இருக்கலாம், கருப்புக்காரங்களாக இருக்கலாம், ப்ரௌனாக இருக்கிறவங்களாக இருக்கலாம். உங்களை காட்டிலும் அவங்க ட்ரெடிஷன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அவங்களுடைய ப்ராக்டிஸ்லாம் அதிகமாக வேறு மாதிரி இருக்கலாம். பட் அவங்களுக்கு தெரியல அவங்களாம் காடுடைய பீப்புள் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கெலாம் அவங்க எல்லாருமே ஆல்மைட்டி காடுடைய பீப்புள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுன்னு காட் சொல்கிறார் உன்னையும் என்னையும் பார்த்து.
அப்போ எல்லாருமே அவங்களுடைய பிள்ளைகள் தான். நீங்கள் ஏன் அவங்கள வெறுத்துட்ருக்கிறீங்க? நீங்கள் ஏன் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ரைஸ் ஆகிட்டு இருக்கிறீங்க? அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் ஏன் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு நீங்கள் 2 பேரும் ஒரு டீம் ஆகிட்டு அவங்கள பற்றி ஏன் பேசிக்கிறீங்க? இது பேர் தான் காசிப் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்றார் காடு. எல்லாத்தையுமே விட்டுருங்க, கம்ஃபர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒருத்தரை கம்ஃபர்ட் பண்ணுங்கள். கம்ஃபர்ட் மை பீப்புள்னு சொல்லிட்டு காட் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கி கம்ஃபர்ட் பண்ண எனக்கு யாருமே இல்லை. ஈவன் ஷெப்பர்ட்ஸ், ஈவன் பாஸ்டர்ஸ் கூட யாரெல்லாம் அவங்கள மதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்க சர்ச்சுக்கு வராங்களோ, யாரெல்லாம் அவங்கள தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் நன்மையாக இருக்கிறாங்க. ஆனால் நீயும் நானும் அப்படி இருக்காதீங்கன்னு காட் சொல்கிறாரு. நான் உன்னை இன்னும் அதிகமான மகிமைக்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன். என்னுடைய மக்களை கம்ஃபர்ட் பண்ணுங்க.